அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரா தமிழக முதல்வர்? அப்படி என்ன சொன்னார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ? கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு கிட்டத்தட்ட 108 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. 107 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஒரு 118 தான் இருந்தால் மெஜாரிட்டியாக இருக்கும் பட்சத்தில் 118 இல்லாத காரணத்துக்காண்டி அதன் பிறகு கூட்டணி கட்சியின் ஆதரவோட காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், பிசிக, ஐஏஎம்எல் கொடுத்த ஆதரவில் கிட்டத்தட்ட 120 எம்எல்ஏக்கள் வந்து 118 தாண்டி அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காரணம் வச்சு குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வேர்டு இப்போ பிரபலமாகிட்டு இருக்கு. அந்த வகையில் திமுகவை சார்ந்த RS பாரதி அவர்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மீது குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்ற புகார் அளிக்கிறாங்க. அதுக்கு முகாந்தரமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கூறியதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் சொன்னார்? கடந்த 27 ஜூன் மாதம் 2026 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32வது பொதுக்குழு சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி திமுகவும் இந்த ஊடகங்களும் அது எப்படி அவங்க வெளியே எடுத்துகிட்டு வராங்க, எப்படி அந்த செய்தியை கொடுக்குறாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வந்து உங்களுடைய 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த 2 எம்எல்ஏக்காக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விஜய் அவர்களை சந்தித்து பேசும்போது கூட்டணி சம்பந்தமாக பேசினேன். அப்பொழுது திமுகவிடம் வெளியே வர மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது 2 எம்எல்ஏ, அவங்க 2 பேரும் உதயசூரியன் நிச்சயத்தில் நின்னாங்க. உதயசூரியன் நிச்சயத்தில் நின்னாங்கன்னா ஆப்வியஸாக நம்ம கூட்டணி விட்டு வெளியே வரும்போது அவங்க சின்னத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வெளில வரும்போது ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க டெக்னிக்கலாக லீகலாக அவங்க வந்து 2 எம்எல்ஏக்களும் எம்டிஎம்கே எம்எல்ஏ கிடையாது, அவங்க டிஎம்கே எம்எல்ஏ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூட்டணியிலேருந்து வெளில வரும்போது 2 எம்எல்ஏ நம்ம கூட வர பட்சத்தில் 2 எம்எல்ஏக்களும் அவங்களுடைய பொசிஷனை ரிசைன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நார்மல் வழக்கம். ஸோ அதை பற்றி சொல்லும்போது அப்பொழுது விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி வெளியே வரும்போது ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுற 2 தொகுதின்னு சொன்னாங்க. இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். பட் டிஎம்கே அது எப்படி வெளியே எடுத்து வந்துருக்காங்கன்னா, நீங்கள் 2 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி எடுத்து வந்துருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ சொல்கிறது வந்துட்டு அப்படி வெளியே வரும் பட்சத்தில் ரிசைன் பண்ணி தான் ஆகணும், கூட்டணியிலேருந்து வெளில வரும்போது ரிசைன் பண்ணணும், அப்படி ரிசைன் பண்ணால் நான் உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசைன் பண்ணுங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிஎம்கேவும் ப்ளஸ் நம்மளுடைய ஆப்வியஸாக நடுநிலைவாதிகள்னு சொல்லிக்கிற ஊடகங்களும் பண்ணுற வேலை. ஒரு உண்மையை திருச்சி அவங்களுக்கு தோதுவாக அவங்களுக்கு ஏதுவாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டிஎம்கே சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் குதிரை பேரம் செய்யவும் இல்லை, அவங்க குதிரை பேரம் செஞ்சதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கூறிய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊடகங்கள் இப்போ சமீப காலமாக திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்ததுலேருந்து மதிமுக கட்சியிலேருந்து முன்னால் உள்ள நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர்னு நியூஸ் ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ், எல்லா நியூஸாக இருக்கட்டும், நியூஸ் நேம்ஸ் சொல்ல நான் விரும்பலை, நியூஸ் சேனல் எல்லா நியூஸ் சேனலுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடுநிலைவாதிகள் பத்திரிகையாளர்னு போர்வையில் இருக்கிற எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொடா அழகுச்சந்திரம், புலவர் செவ்வந்தியப்பன், அப்புறம் டிஆர்ஆர் செங்குட்டுவன் மதிமுக மாவட்ட செயலர் இருந்தவர், இவங்கெல்லாம் வந்துட்டு திமுக சேர்ந்துட்டாங்க. அது ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்குறாங்க. அண்ணா அறிவாளத்தில் போய் ஸ்டாலின் முன்னாடி சேர்ந்துட்டாங்க. பட் ஒன்று என்னென்னா, இவங்க எல்லாரும் மதிமுக வந்து ஒதுக்கப்பட்டவங்க, நீக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாருமே
மதிமுக விலகி திமுகவில் ஆல்ரெடி சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்க எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்து மதிமுக விலகி திமுக இணைந்தனர்னு ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்குறாங்க. பட் ஊடகங்களுக்கும் அது தெரியும், மதிமுக தலைமைக்கு தெரியும், திமுக தலைமைக்கு தெரியும், அவங்க யாரும் தற்போது மதிமுகவில் கிடையாது, அவங்க வந்து திமுகவில் தான் ஆல்ரெடி இருக்கிறாங்க. பட் ஊடகங்கள் வாங்கின காசுக்காக வேலை செய்கிறாங்க. பட் நடுநிலை பதில் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்துக்கு முன்பு இந்த கூட்டணி பிரச்சனைகள் இருக்கும்போது மதிமுகவினர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. திமுக நம்ம கேட்குற சீட்டை கொடுக்கல, கேட்குற நம்மளுடைய சின்னத்தில் நம்ம நிற்க வைக்கல, அடிப்படை ஜனநாயகத்தை கூட அவங்க காக்கலன்ட்டு நிறைய பேர் அதிருப்தியில் இருந்தாங்க. அதன் ஒரு அதிருப்தியில் மதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் இந்த தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த ஆடுதுறை முருகன்ற நபர் மதிமுகவிலேருந்து விலகி ஒரு அதிருப்தியிலேருந்து விலகியிருக்காங்க. அவங்க விலகி ஒரு சூழ்நிலை காரணமாக அதிமுக சேர்றாங்க. சேர்ந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மதிமுக தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. திமுக தலைமை வேண்டாம்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பொதுக்குழு கூட்டுறாங்க, கட்சியோட தொண்டர்களோட விருப்பப்படி அவங்க கூட்டணியிலிருந்து விலகிறாங்க. திரும்ப மீண்டும் தன் தாய் கழகமான மதிமுகவுக்கே அந்த முன்னாள் துணை பொதுச் செயலாளர் வந்துட்டு இணைகிறாங்க, ஆடுதுறை முருகன்றவங்க. பட் அதை யாரும் ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கலை, எந்த ஒரு ஊடகமும் அதை ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த நபர் அவங்க முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களோட திருவிடை மருதூர் தொகுதியில் தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னு ஒரு 20,000 ஓட்டு பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் அங்கே வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர் மீண்டும் மதிமுக இணைகிறது மதிமுகவுக்கு பலம். ஆனால் செவந்தி அப்பனா இருக்கட்டும், பொடா அழகுச்சந்திரமாக இருக்கட்டும், நம்ம டிஆர்ஆர் செங்குட்டோனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களை வந்து திமுக சேர்க்கறதுனால மதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, திமுக போய் நேரனால திமுகவுக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. ஆனால் நியூஸ் மதிமுக காலியாகிறது அப்படின்னு போடுறது மட்டும்தான். அது ஜனங்க மத்தியில் மதிமுக கட்சியிலேருந்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த நியூஸ் வருது. பட் உண்மை என்னன்னா, இந்த ஆடுதுறை முருகன் அவர்களும் போல கட்சிக்கு உறுதுணையாகவும் அந்த கட்சியோட பேஸை காப்பாற்றுற ஒரு நபர்களும் நிறைய பேர் மதிமுக மீண்டும் திமுக கூட்டணியில் இது இல்லாத காரணத்துக்காண்டி திமுக எதிர்ப்பு மதிமுக திரும்ப கையில் எடுக்கும்போது மதிமுகவுக்கு ஒரு உத்வேகமாக தான் எல்லாரும் இந்த கட்சியில் இணைகிறாங்க. ஸோ ஆடுதுறை முருகன் போல உள்ள ஆட்கள் தான் மதிமுகவுக்கும் மதிமுகவுடைய தலைமைக்கும் தேவைப்படுறாங்க. நம்ம ஒரு நாள் செய்திக்காக வந்தவங்க யாரும் தேவைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் திமுகவுடைய மறைமுக ஒரு செகண்டரி முரசொலியாக தான் எல்லா பத்திரிகையும் செயல்படுறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக முறைப்படி நம்ம பத்திரிகையாக இருந்தாலும் சரி, நம்ம ஊடகமாக இருந்தாலும் சரி செயல்படணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.